இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாம் சேனல் தான் பார்க்குறோம். ரீஸ்னா போட்டு வீடியோ பார்க்குறோம். பார்க்கலாம். எஸ் லவர் சட்னி என்ன இந்தாங்க இந்தாங்க வறுத்துட்டு எடுத்துட்டு வராங்களா? நீ ஏங்க அவசரப்படுறீங்க? அவசரப்படலாமா? சரிப்பா இருங்க. ஓஹோ, மெசேஜ் பண்ணிருக்கு திருப்பி இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணா மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாளே அவ என்ன? இந்தாங்க இன்னொரு தோசை, முட்டை தோசை ஊத்தவா? இல்ல போதும், தோசை தான் போதும். ஏங்க போதும் இன்னைக்கு தான் பேசிட்டு இருப்பாரு, மற்ற நாள் சரி சொன்னா அப்ப சந்தோஷமா ஓ ஞாபகமா இருக்கு. அவமா இருக்கா? போச்சுடா. போன் சாப்பிடும்போது எதுக்கு போன் பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு போதும் எனக்கு போன் நான் வந்து எதுக்கு தேவலாம் நீங்க உள்ள வச்சு மறைக்கிறீங்க? மறைக்கலம்மா, நான் மறைக்கிறேன். எதுக்கு நான் ஏன் மறைக்க போறேன்? அதானே இல்ல உங்க வீட்ல எதுவும் உங்களுக்கு தெரியாம பேசுறாங்களா, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் எதுவுமே இல்ல. சாப்பாடு சூப்பரா இருக்கு. போதுமா போதும் போ. ஹாய் சுதாகர், எப்பவுமே எனக்கு இப்போ கொஞ்ச நாளா உன் ஞாபகமாவே இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வைஃப் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. சரி ஓகே. சரி நீ எப்படி இருக்க? நானா? அதை ஏன் கேக்குற? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. உங்ககிட்ட ஃபோன் பண்ணலாமா? இஸ் இட் a good time to call? இல்ல இது என் பொண்டாட்டி தூங்கட்டும். தூங்குன உடனே நான் கால் பண்ணி உனக்கு நான் பேசுறேன். சரி ஓகே. என்னம்மா? பார்க்க போறேன். வந்துட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? இந்த வந்துட்டேம்மா. ஏம்மா என்னங்க பாத்திரம் வேணா விளக்கிட்டியா? ஏங்க இனிமே தான் விளக்க போறேன். இப்பதான் நான் விளக்கிடுறேன். எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். துணிமணிலாம் நான் மிஷின்ல போடணும். நான் மிஷின்ல நான் போட்டுறேன். பாத்துக்கிறேன். நீ எது ஒதுக்கி மட்டும் போடு, நான் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன். ஏங்க நான் பாத்துக்கிறேன்மா. ஏங்க கூட்டிங்களா? இல்ல கூட்டல. ஏங்க தூங்குனவனே எழுப்பி சரி ஐயோ தெரியாம எழுப்பிட்டமா. படுமா. படு. எக்ஸ்லங்க. ஹலோ ஹலோ, என்னடா இப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன மாதிரி டெக்ஸ்ட்லயே ஒரு மாதிரி பேசுறியே, என்ன ஆச்சு? இல்லடா, என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு புரியல. அதனாலதான் ரொம்ப சரியா பேசணும்னு யோசிச்சே ரொம்ப தப்பான முடிவுகளா எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. அது என்னன்னா, அவங்க 2 பேரும் ஜாலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும்தான் ஏறுவாங்க. சரி, அடகாலி பஸ்ல ஜன்னல் சீட்டுல மட்டும்தான் ஏறுவாங்க. யாரு 2 பேர் ஏறுவாங்க? நம்ம 2 பேர் தான். நம்ம நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எது பழச கலரிட்டு இல்ல, அந்த கேபர் வாசுகி பாட்டுல வர்ற மாதிரி அந்த பூ பேர் ஃபிரஞ்சி பாணி. அத பாக்கும்போது என்ன நினைச்சு பியானி. நினைக்கிறேன் நல்லா போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை. பொண்டாட்டில இருக்கா? என்ன பண்றது என் பொண்டாட்டி லைஃப்? அப்படினா விட்டுட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. என்ன வாய்ஸ் மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் எங்க மாத்தி பேசுனேன்? யோ என்னைய பேசிக்கிறீங்க? யார்கிட்டயா பேசிக்கிறீங்க? இல்ல ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன பேச மாட்டேன். இல்லம்மா ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு. ஃப்ரெண்டாவே? ஃப்ரெண்ட் ஏங்க இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? தேவை இல்லாம சந்தேகப்படுறவங்கள வச்சுக்காத. நான் கடுப்பாறேன் நானு. சந்தேகம்லாம் படல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன கன்ஃபார்ம் பண்ற நீ? உங்க லேப்டாப்ல வெப் வாட்ஸ்அப்ல உங்களோட chat ஹிஸ்டரி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எப்ப நீ தூங்க போட்டுட்டு வந்தேனே. இல்ல நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன் நானு. எக்ஸ் சும்மா என்னன்னு தெரியல கேக்குறேன். நீங்க மாட்டறதுக்கு முன்னாடி இந்த உண்மையை ஒத்துக்கிட்டா ஓகே. நீங்க மாட்டறதுக்கு அப்புறம் நீங்க தப்பிக்க பாத்தீங்க. இல்லம்மா. இல்லம்மா. இவ வேற திருப்பி கால் பண்றாளே. ஹலோ சுதாகர், என்னடா ஆச்சு? என்ன பொண்டாட்டி டக்குன்னு கோச்சிட்டு போயிட்டா போட்டுக்கு. பாத்துட்டாங்களா? சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வர்ற மாதிரி ஜோதிகா விட்ட மாதிரி ஒரு நாள் ஸ்பேர் தர மாட்டாங்களா? எது ஒரு நாள் வரா? நீ வாழ்க்கை தான் போச்சுன்னு நான் கால் பண்ணி என் வாழ்க்கை நீ அழுத்திட்டு இருக்க. உன் வாழ்க்கை நாசமா போயிருச்சா? போயிடுச்சு. என் வாழ்க்கை நாசமா போயிருச்சு. நம்ம 2 பேரும் பேட்ச் அப் பண்ணிக்கலாமா? நான் நம்பி வந்தேன். அன்னைக்கு நீ வயிறு போற எப்பவுமே நம்மளே உண்மையை சொல்லிடணும். அப்பதான் வந்து ஒய்ஃப் வந்து அவரே எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்க பெரிய இது மாதிரி வராங்கம்மா. இல்லன்னா அவங்களே கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்றோம். படங்கள்ல பாத்துருக்கோம்ல, நம்மளே கன்ஃபர்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த வரா ஏமா என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு, வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, நான் முன்னாடி சொல்லியிருக்கணும். இனிமே ஓப்பனா சொல்லுவேன். எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனா அவன்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நம்ம 2 வாழ்க்கையும் வந்து திறந்த புத்தகமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ்வளவு நாள் சொல்லலாம், ஏன் சொல்லலாம்? சரி அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தா அப்புறமே சரி
சரி இப்ப சொல்லுவோம் அப்படின்னு வந்துட்டு, ஏன்னா நானே சொல்றேன் உன்ட்ட லவ் பண்றேங்கிறத நானே சொல்றேன், யாரையாரும் சொல்ல நானே சொல்றேன். நாங்க சில்லுன்னு ஒரு காதல் படம் வந்தப்போலாம் நாங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். அப்பெல்லாம் போயிட்டு அப்ப இருந்தே லவ். அப்புறம் 12th முடிச்சோன்னா அப்படியே அந்த பொண்ணு வேலையை படிச்சு நான் அப்படியே வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும். அவ்வளவுதானே. ஆமா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். நீ சொல்லுவேன் நான் எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். எழுதி வச்சுக்கிறேன். சரி சரி சரி. சொல்லுங்க. சில்லுன்னு ஒரு காதல் படத்துக்கு போனேன். ஸ்கூல்ல இது பண்ணிட்டு போனோம் லீவ் நல்லா. ஓகே. அப்புறம் அது இப்ப இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் போய் யாருங்க ஞாபகம் வச்சுப்பா? யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. காத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் வந்து மறந்துடுவேன். இல்ல நான் வந்து எந்த விதத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். சரியா? எதுக்கு எழுதியேமா? இல்ல சும்மா சீக்கிரம் டைம் ஆச்சு. இருங்க. எவ்வளவு நேரம் ஆகுது? டக்குனு ரெடி பண்ணு. சொன்னதே 5 நிமிஷத்துல தான். இருங்க. டைம் ஆச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு லேட், அவ்வளவுதான். போக முடியாது. 5 நிமிஷம் லேட் ஆனா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? அப்பா படம் தான். எதுக்கு இப்ப வாரணமாயிரம் பாக்குறீங்க? நல்லா இருக்கு அந்த பாட்டு. நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா? அனிதாவை நினைச்சு பாக்குறீங்க? என்ன அனிதா சும்மா 2010 வாரணமாயிரம் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப அந்த துலாக்கட்டில் உன்னை வைத்துங்கிற லிரிக்ஸ நானும் அவளும் நின்னு பாடுற மாதிரியே நினைச்சுப்பேன். அந்த பாட்டு பாக்குறப்பெல்லாம் சொன்னீங்களா? அதை நினைச்சு பண்றீங்களா? இல்லம்மா, 5 நிமிஷத்துல போகணும். நீங்க போன் டைம் ஆச்சு. ரெடியா? நான் கிளம்புறேன். வாரணமாயிரம் படம் போடுங்க, ஃபுல்லா பாப்போம். அனிதா அனிதா என்ன அது? கண்டாட்டிட்ட கன்ஃபெஷன் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு பண்ணா டார்ச்சர் பண்றாங்க. ஏங்க ஏங்க செம்ம மேட்டர் உங்களுக்கு காட்டலாம். என்னமா என்ன செம்ம ஃபன்னியா ஒரு பேஜ் ஒன்னு இருக்குங்க. அந்த பேஜ் பேரு வந்து CCS சிரிசேரி கன்ஃபெஷன். ஐடி கம்பெனில ஏதோ நடக்காத பத்தி போடுவாங்க. அதுல பாருங்களே, அனிதான்னு ஒருத்தி நீ லவ் பண்ணல 2011வது வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவளுக்கு போய் ப்ரோபோஸ் பண்ணி கடைசில பிப்ரவரி 28ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பிரச்சனை ஆகி அதனால நாங்க பிரேக்கப் ஆயிட்டோம்னு சொன்னீல்ல. இந்த அனிதான்ற பேர்லயே ஒருத்தி பெருசா ஒரு கன்ஃபெஷன் போட்டு. இது கன்ஃபெஷனே கிடையாது தெரியுமா? நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே எழுதி இருக்கா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கல. நான் அது இல்லங்க அப்புறம் இது பண்றேன். என்னன்னா அபார்ஷன் பண்ணிருக்கா அப்பவே. அத வந்து இதுல மிஸ் ஆயிருக்கு. இப்ப சொல்லிருக்கா. இதுல பூரா பொய் கலமல வர்றது பூரா வன்மத்தையும் அவங்களோட இதையும் வந்து காட்டுற பேஜ் அப்படியே அவ ஐடியிலே கிடையாது தெரியுமா? அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளவு அவங்க போயிட்டு இருக்காங்க. 5 வருஷமா இங்க வரதே கிடையாது. அங்கேயே தான் இருக்காங்க. அவ ஆஸ்திரேலியால இருக்கா. அவ புருஷன் அந்த இடத்துல வேலை பாக்குறன்றதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஸ்டாக் பண்ணிருக்க. அவதான் போயிட்டால்ல, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. எதுக்கு அவளை ஸ்டாக் பண்ணிருக்க? ஏன்டா அந்த ஆம்பளைங்க எல்லாம் அப்படி இருக்கு? ஆம்பளைங்க வந்து சொல்ல சும்மா சொல்லக்கூடாது. ஸ்டாக் எல்லாம் தான் பண்றது. எக்ஸ் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதா. அப்ப அந்த பொண்ணு உன்னை பாக்குறான்ல. அப்போ ஸ்டோரியில சீன் காமிச்சிருக்க. அது நீ கவனிச்சிருக்க. அது மூலமா நீ கண்டுபிடிச்சிருக்க. கரெக்ட்டா? சொல்லுடா. வேற வருது கோபி. சரி, இட்லி கடைக்கு போலான்னு இருக்கேன். இட்லி கடைக்கு போய் போலாமே. எதுக்கு 1ஆம் தேதி போறேன்? இட்லி கடை இல்ல. இட்லி கடை படம். படமா? ரைட். அவங்க போனாங்கல்ல, போய் கேட்டாங்க கேள்வி. அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஆமா, அவங்க ராஜ்கிரண் ஐயா நடிச்சிருக்காங்கல்ல அந்த படம். ரிலீஸ். சரி சரி. இட்லி கடை போய் என்ன பாப்போம்னு ஒரு இதா இருக்கு. அவ போய் பார்க்கலாம்னு இருக்கேன். மாப்ள ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மாப்ள எக்ஸ பார்த்தேன் மாப்ள. நானே என்ன எக்ஸ பார்த்தேன்? சந்தையில பார்த்தேன். புருஷனோட வந்துருச்சு. தேவை இல்லாம பேசறவன என்ன எக்ஸ பார்த்தேன்னா அப்படியே விட்டுடு. தேவை இல்லாம ஒண்ணு என்ன வெறிய நீ விடுமா விடுமா. இல்ல நான் கேக்குறேன். நானே மறந்து தொலைச்சிட்டு நானே வாழ்க்கைய பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்பதான் காரணம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து சும்மா அப்ப டென்ஷன் ஆகிட்டு சொன்னா உனக்கு ஓகே சந்தோஷமா இருந்தாமா? சரி, நீ ஸ்கூல் எக்ஸ பத்தி பேசுறியா காலேஜ் எக்ஸ பத்தி சொல்றியா? மாப்ள காலேஜ் எக்ஸ பத்தி சொல்லு. காலேஜ் எக்ஸா? நான் கூட நீ ஸ்கூல் எக்ஸ்னு நினைச்சேன். ஸ்கூல் எக்ஸ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க 2 புள்ளையோட வந்துருச்சு. 2 புள்ளையா? ஆமா 2. என்ன கார் வச்சிருக்காங்க? அவன் எக்ஸ்யூ வச்சிருக்காங்க. எக்ஸ்யூவியா? ஆமா ஆமா. மாப்ளகிட்ட ஐட்டன் கூட கிடையாது. தேவையடா. அது ஏதோ வச்சிட்டு போறாங்க அவங்க. அத விடுங்கடா. அது என்னடா வேலை பாக்குறாரு? அவரு துபாயில ஏரோப்ளேன்ல வேலை பார்க்கறது மெக்கானிக்கா இருக்காரு. ஏரோப்ளேன்ல மெக்கானிக்கா? ஏரோப்ளேன் மெக்கானிக் இதெல்லாம் இருக்கா? அப்படி பல லட்சம் வருமே அப்படினா. மாசம் 15 லட்சம். 15 லட்சமா? டேய் அல்ல 15 லட்சம் சம்பளமா? தேவை இல்லாம நீங்க வெறி ஏத்திக்கிட்டு இருக்க. நீ வந்து நான் சொல்லிட்டேன். நானு ஏன்டா டென்ஷன் ஆவற? இல்ல அவனே நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா ஸ்கூட்டர் சர்வீஸ் குடுறாரு. என்ன நடிச்சு? வால்வோவா? டேய் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. அவன் வால்வோல போறானா? நீ இப்ப நீ வந்து எதுக்கு நீ எக்ஸ்ட்ரா தான் சொல்லிட்டு இருக்க? இல்ல அப்புறம் வால்வோ XC90யா? எக்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்குமே. நான் ஏன்டா சந்தோஷப்பட போறேன்? அவ எப்படி இருந்தா எனக்கு என்னடா? அவ தான் வேற விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஏன்டா அப்ப நோண்டி இருக்கீங்க அவளைய? போயிரு கழுதி கடிச்சு குடுறா அவனை போறா. அதுவா பரவாயில்ல. இப்போ நல்ல ஊர்க்கார பிள்ளைமே தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு தெரிஞ்சு. இப்ப ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்னா பண்ணி கெரட்டின்லாம் பண்ணி ஆள் வேற மாதிரி தெரியுது. நல்லா இருக்கா? நான் ஏன் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்க மாட்டேன். அதெல்லாம் சொல்ல வரீங்க. அவன் சொல்லலடா. இல்லடா நீங்க எல்லாம் சேர்ந்து அதான் ப்ரூவ் பண்ண வரீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. தெரிஞ்சுடா. ஃப்ரெண்டுடா. நீங்க தான எனக்கு ஃப்ரெண்டுடா. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்துகிட்டு அவ எப்படி இருக்கா இத எப்படி இருக்காங்கடா?
நோக்க அடிக்காத நான் மனசை கொடுக்கிட்டு. ஏன்டா இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அவன் ஹஸ்பண்ட் என்னடா இந்த முதல்ல படம் போட்டு லாக்கோஸ்டே. ஆமா லாக்கோஸ்ட் போக்கஸ்ட் போடா. எவ்வளவு மாப்பிள்ள அது? 25,000 டீ-ஷர்ட் போடா. போடா அந்த பக்கம். பெரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருப்போம். நல்ல நாள் பெருநாள் வந்துகிட்டு இதுவா கெடுத்துட்டு இருக்காங்க. ஏய் மச்சான் ஆ. வா ஆளுடா. ஆளா அப்ப எக்ஸ் அப்புறம் அவளை போய் ஏய் சுதா, ஏய் கதிர், ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் என்ன பண்றீங்க? லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க? மெட்ராஸ் சென்டர்ல வேலை பார்க்கறான். மெட்ராஸ் சென்டர்லயா? ஏய் என்ன சூப்பர், ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ்யா. ஏய் சுதா, அப்புறம் உன் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன்யா. உன் நம்பர் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்களேன். நம்பர் Facebookல நான் உன்னை வந்து எங்க வீட்ல தெரிஞ்சிருந்தா பிளாக் பண்ணேன். சரியா? நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல. சரி இல்ல டெக்ஸ்ட் யூ, நான் வரேன். பை கதிர். சம்பவமே நடக்காத மாதிரி போறாளு. என்ன எனக்கு புரியல என்னன்னு. சரி வா மெசேஜ் பண்றல பேசு. ஹாய். ஹாய். நல்லா இருக்கியா? எப்படி ஜாப்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஜாப் எல்லாம்? ஆமா ஆமா கொஞ்சம் கஷ்டம். ஆமா ஆமா. ஆனா நான் ஜாலியா பண்ணிடுவேன். ஆஹா திரும்ப கல்யாணம் வந்தானே அழகிடுவா. இது ஹலோ ஹலோ, என்ன பண்றடா? சும்மா இப்பதான் வந்தேன். ஏய் இல்லடா, எனக்கு ஒரு சின்ன இது அப்ளிகேஷன். எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணணும். டிக்கெட்டா? ஆமா, தக்கல்ல புக் பண்ணணும். அது கொஞ்சம் கரெக்டா புக் பண்ணு. ஏன்னா எனக்கு புக் பண்ண கிடைக்க மாட்டேங்குது. நீ அங்கேயே அதுதான் இருக்க. கிடைக்க மாட்டேங்குது. என்ன டிக்கெட் போடுறாங்க எப்படி பண்றாங்க போடுறவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்பயே முடிச்சிட்டாங்க பொங்கலுக்குலாம். அவ்வளவுதான். நீ ஒண்ணும் கலப்படாம நானே பஸ்ல தான் போறேன். நீ எதுக்கு பஸ்ல போகணும்? நீ ட்ரெயின்ல ஃப்ரீயா போலாமே. ட்ரெயின்ல எப்படி போக முடியும்? ட்ரெயின்ல மூணு ஃபேமிலிக்கு தான் ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறவங்க 4 டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்கடா. அது ரயில்வே ஸ்டேஷன் வேலை பார்த்து தான் அப்படியே தருவாங்க. எனக்கு எப்படி தருவாங்க? நீ தான் மெட்ராஸ் சென்ட்ரல்ல வேலை பார்க்கறியே. மெட்ராஸ் சென்ட்ரல் மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நடத்திட்டியா? ஏய் மெட்ராஸ் சென்ட்ரல் யூடியூப் சேனல். அதனால தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரயில்வே நீ அது நடத்திருக்க. யூடியூப் சேனலா? யூடியூப் சேனல். அதுல நான் ஃப்ரீலான்சர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரீலான்சர்னா புரியல. நிறைய காசு வருமா? இல்ல நிரந்தரம் இல்லாத வேலை. அப்படியே நிரந்தரம் இல்லாத வேலையா? ஓகே ஓகே. என்ன பேச? ஒரு நிமிஷம். ஃபோன் பண்ணா 1 மணி நேரம் பேசுவா. அன்னைக்கு டாக்குன்னு போயிட்டா. சரி பாப்போம். 2 weeks later. என்ன சரியா பேசவே மாட்டேங்கிற? இல்ல எனக்கு சரியா, எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு கொஞ்சம் என்ன மனசு சரியில்லை? இந்த பிரச்சனை எல்லாம் என்னால சொல்ல முடியாதுடா. சொல்லு என்னன்னு சொல்லு. நான் ஒரு மூட் ஸ்விங் வந்து சைக்கோடா. என்னால ஒன்னு ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்ன உன்னால? நான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்லடா, டெய்லி ஒரு வாரத்திலே பிரச்சனை வந்துரும். நம்ம குடும்பமே பிரியற அளவுக்கு பிரச்சனை வந்துரும். பரவாயில்ல ஒரு வாரம் இருக்குல்ல, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். ஏன் அப்பா அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பரவாயில்ல. உங்க அப்பா அம்மாக்கு இருக்கே கூட எனக்கு என்னால ஏதாவது பிரச்சனை வரும். ஊருக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிடுறேன். அப்பல சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோடா. நான் இந்த மைனா படத்துல அந்த இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி ஒருத்தி வருவாள்ல, ஆமா அந்த மாதிரி ஒரு சைக்கோடா. நான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஆமா எனக்கு அந்த சைக்கோட பிடிக்கும். நான் ரொம்ப அக்ரெசிவ். பரவாயில்ல பிடிக்கும். அடிப்பேன், உதைப்பேன், ஓகே வெட்டுவேன், ஓகே கொல்லுவேன். ஓகே. நான் பொம்பளை இல்லடா, நான் ஆம்பளை. பரவாயில்ல பரவாயில்ல வா. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ அந்த மாதிரி ஒரு பையனா? போயிட்டா. என்ன நினைச்சு வந்தா? என்ன ஏதாச்சு என்ன டக்குன்னு நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு சங்கீத ஸ்வரங்கள் பேசிக்கிட்டு இருந்து இன்னைக்கு வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு வர்றாங்க. எதுக்கு வராளுங்க எங்க போறாலும் தெரியல. எக்ஸே ஒரு அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதா? நானே எல்லாத்தையும் மறக்கணும் தான் மாப்பிள்ள இங்க வந்து கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கேயே அவன் புருஷனோட வந்து ஏறான் மாப்பிள்ள. எக்ஸ் கேப்ல அவளுக்கு கிடைக்கல பாரு. திருச்சியில இருந்து சென்னை வந்தவங்களுக்கு உன் கேப்ல தான் வந்து ஏறணுமா? மாப்பிள்ள இருக்கு, ஊபர் இருக்கு, கோலா இருக்கு, கூப்பிடோ இருக்கு. ஏன் மாப்பிள்ள ஏன் வண்டியில வந்து ஏறணும்? இதெல்லாம் நினைக்காதா? இங்க பாரு, எக்ஸ பாத்துட்டல. எக்ஸ் எப்போ உன் கண்ணுல பட்டுருச்சோ, சூரியவம்ச சரத்குமார் மாதிரி நீ வாழ்ந்து காமிச்சு ஒரு டிராவல்ஸ் கம்பெனியே வச்சு நீ முன்னேறியா இல்லன்னு நீ பாரு. நடக்குதா இல்லன்னு பாரு. உன்னை பார்த்து அதை பார்க்க வச்சது காரணமே அந்த மாதிரி அவமானப்பட்டு நீ முயன்று வரணுன்றதுக்காக தான். சொன்னாலே என் மனசு என்னடா எக்ஸ் எக்ஸ்னு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிருக்கா? நீ சொல்லுவ எக்ஸ் எக்ஸ்னு. எக்ஸ் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? காலையில் வலி உள்ளுக்குள்ள இருக்கும்டா. அது ஆழமா இருக்குடா. அது நம்ம வெளியே போகாது, உள்ளதான் இருக்கும். எனக்கு தெரியும்டா எக்ஸ பத்தி என்னங்கறத. எனக்கு தெரியும். வா அப்படி வாடா. பத்தா நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா. அவன் என்னடா அவ கரெக்டா விடுறா. நீ ஒரு புல் எடுத்து போய் நான் வரேன். நான் பேசிட்டு இருக்கேன். எக்ஸ் யாரா அன்பு அம்மா இங்கிட்டு வா. நீ முதல்ல என்ன நான் சொல்றான் ஒரு இது புரியுது. ஓகே, நீ என்ன எக்ஸ பத்தி ரொம்ப ஃபீல் பண்றியா? நானே எக்ஸ பார்த்தனே.
உனக்கு எக்ஸா? ஆமா எக்ஸ் தெரியல bro. சும்மா ஏய் உனக்கு எக்ஸ் ஒய் செட்னு எதுவும் கிடையாதுடா. ஏன் இருந்தது இல்ல லவ் பண்ண இல்ல நானு. எது நீயா? அதுக்கு பேர் லவ்வா? அட பரதேசி நாயே. லவ்ங்கறது நீ ஒருத்தர பண்ணி அவர் திருப்பி பண்ணனும்டா. ஆமா அவன் ஒரு பிளே லவ் பண்ண ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆச்சு எக்ஸ்னு சொல்றான். ஓகே நீ முக்குல நின்னு வெறிக்க எட்டி வேற பாத்துக்கிட்டு இருந்தா எங்க உனக்கு எக்ஸ்? என்ன எக்ஸ்ங்கற? நான் லவ் பண்ணது ஸ்கூலுக்கே தெரியும் காலேஜுக்கே தெரியும். காலேஜுக்கே தெரியும். அந்த பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. பொண்ணுக்கு தெரியலனா ஆனா மூதேவி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல பக்கத்துல போய் பேசுறீங்க பயந்துக்கிட்டு அப்படியே தூரத்துல நின்னு பாத்துட்டு இதுக்கு பேர் லவ்வாடா? நான் ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன் லவ்ன்னா வந்துச்சு தெரியுமா உனக்கு? ஃப்ளேம்ஸ் போட்டு பாக்குறது, கள்ளி செடியில எழுதி வைக்கிறது, கக்கூஸ்ல எழுதி வைக்கிறதுன்னு கால்ல வளர்க்க வேண்டியது. தூரத்திலே நின்னு பாத்துட்டு இது எக்ஸ் நீயே நினைச்சிட்டா அது எக்ஸ் ஆயிருமா? இல்ல அது ஏய் வாய உடைச்சிரேன். நான் லவ் பண்ணேன் எனக்கு அது எக்ஸ் தான். நானும் உள்ள வந்துறேன் நான். என்ன இது ஏத்துக்க முடியாதுடா. நீ வண்டில ஏறறா ஏத்துக்க முடியாது. வடிவேல் காமெடி. எனக்கு லவ்வே பண்ற அது ஒன் சைடு லவ். அது எக்ஸ் ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. அப்படியே லவ் பண்ணா தான் எக்ஸ்னு சொல்லணும். இவனே நினைச்சிட்டா அது எக்ஸா? டேய் சரி ஒன் சைடு எக்ஸ். ஒன் சைடு எக்ஸ். ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி சொல்றா. ஏத்துக்க மாட்டான். சொசைட்டி ஒத்துக்காது. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது பயங்கர இது வந்து பயங்கர பிரச்சனையா இருக்கும். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அதுதான் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சூசைட் பண்ணி போறேன், நீதான் அவன்கிட்ட சொல்லணும் என்கிட்ட சொல்லுது. ஐயோ என்னடா நம்மள ஒரு பிரச்சனை மாட்டி விட்றான். ஆமா இந்த மாதிரி கலிசாரிங்க ஃப்ரெண்டு எல்லாம் இருக்காங்க. அதாவது நீங்க ஏதாவது உனக்கு ஏதாவது லவர் கூட பிரச்சனை வந்தா அவங்ககிட்ட பேசு, இல்லைன்னா அமைதியா எல்லாம் ஃபீல் பண்ணி தொலைஞ்சுக்கோ அப்படின்றதா நம்ம உசரை எடுத்து நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு மச்சான் அவ அன்னைக்கு என்ன சொன்ன நம்ம கிட்ட கதை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிதான் சண்டை போட்டு திருப்பி இந்த மாதிரி பேசி திருப்பியும் பிரிச்சுக்கிட்டு போறவங்க நிறைய பேர் நான் நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, அது அந்த வயசுல தெரியாது. அதுக்கப்புறம் சில பேர் உண்மையிலேயே லவ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே தப்பு சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னடா அவங்க டெவலப் ஆகிற மாதிரி இருந்தாங்கன்னா மேபி அவங்க கூட இருப்பாங்க. இல்லை வேலைக்கு ஆக மாட்டான், இவன் ஊர் சுத்திட்டு தான் இருப்பான், அவங்க கல்யாணம் பண்ணா நம்மளும் விளங்காம போயிடுவோம்னு போவாங்க. அது மாதிரி எல்லா பொண்ணும் இந்த மாதிரி கிடையாது. இந்த பாஸ்ட் வந்து சொன்னா அதை ஒரு மறந்துடுவாங்க, இல்ல அது அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம் சொல்லி காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி போயிடும். ஒரு சில பேர்லாம் இதையே ஏன்டா சொன்னோம் நம்ம அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். ஆமா ஆமா பயங்கரமா செக் பண்றது, போன நோன்றது, அதெல்லாம் நடக்கும். எங்க சொந்தக்காரங்களே அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்டா சொன்னோன்ற அளவுக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணிருக்காரு. எல்லார லைஃப்லயும் நம்ம இப்போ நம்மளே ஏதாவது இப்போ அப்படி பார்த்தா இப்போ சுதாகர் கடைசியா சொன்னார்ல தூரமா இருந்து பார்த்து, அந்த மாதிரியே நானே நிறைய பேர் லவ் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணுக்கே தெரியாது. அதாவது யாருக்குமே தெரியாது. சும்மா நம்ம பார்ப்போம்ல, ஒரே ஒரு வாட்டி பார்ப்போம், அழகா இருக்காங்க அவங்க லவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அன்னைக்கு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போச்சு ஏதாச்சுன்னு தெரியும். பாக்குற பொண்ணு லவ் பண்ண எல்லாருக்கும் தோணதான் செய்யும். அது லவ் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அது ஒரு ஒன் சைடு லவ். அது உண்மைதான். அது ஒன் சைடு கூட கிடையாது, அது சும்மா வேடிக்கை பாக்குறது. அது அப்ப காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் உங்க ஆளு தானே அப்படின்பாங்க. ஆனா அப்ப இப்பதான் தெரியுது அது யாரே கிடையாது, அது எவாளோ. அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்